வணக்கம். பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பெருமதிப்பிற்குரிய வாக்காளர் பெருமக்களே, என்னங்க இப்படி ஒரு சம்பவம் பண்ணிட்டீங்க? யாருமே எதிர்பார்க்கலைங்க. தமிழ்நாட்டுல இப்படி ஒரு வாக்குப்பதிவா? எப்படி புயல் மாதிரி அடிச்சிருச்சுங்க, அலை மாதிரி அடிச்சிருச்சுங்க. என்ன ஒரு வாக்குப்பதிவு! 84.29 6 மணி வரைக்கும், 6 மணி வரைக்குங்க. தேர்தல் ஆணையம் 6 மணி வரைக்கும் எல்லாம் டிஜிட்டலா பார்த்து உடனே சொல்லிருச்சு. 6:45 சொல்லிருச்சு. நாளைக்கு அதை மறுபடியும் ஒரு தடவை அப்டேட் பண்ணுவாங்க. சிந்தினது சதுரனது எல்லாம் சேர்த்து பார்த்தா இன்னும் ஒரு 2% கூடு மாதிரி தெரியுதுங்க. 84.29. கடந்த முறை 76.76%. போன தடவை 2021 பதிவான வாக்குகள் பார்த்தோம்னா 4,63,00,000. இப்ப எப்படின்னா 4,82,00,000, 19 லட்சம் பேர் அதிகம் ஓட்டு போட்டிருக்காங்க. யாருங்க நீங்க? இன்னும் மட்டும் இல்லாம இன்னும் 2-3 லட்சம் 3-4 லட்சம் சேர வாய்ப்பு இருக்கு. எங்க இருந்துப்பா வந்தீங்க? காலையில இருந்து பார்த்தான விடிஞ்சு எந்திரிச்சாவே ஏதோ ஒரு ஹாலிடே மாதிரி தெரியல. தேர்தல் நாள் அன்று ஹாலிடே பொதுவாக விடுமுறை அளிக்கப்படும். ரோட்ல பார்த்தா பறக்குறாங்க ஸ்கூட்டரும் பைக்கும் காரும். எங்கடா போறீங்கன்னு கேட்டோம்னா எல்லாம் வாக்குச்சாவடிக்கு போறாங்க. அப்படி ஒரு கூட்டம் தமிழ்நாடு முழுக்க அப்படி கியூல நின்று அப்படி ஓட்ட போட்டாங்க. என்னதான் பண்ணாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு ஓட்டு பதிவு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் காலமா இருக்கிறதுனால நிறைய பேர் முக்கியமா சென்னை போன்ற நகரங்கள்ல நல்லா சாப்பிட்டு படுத்துருவாங்க, இல்ல டிவியை போட்டு சினிமா பார்த்துட்டு இருப்பாங்க, இல்ல கேம்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. யாருங்க போய் ஓட்டு போடுறதுன்னு. சென்னையில நல்ல ஓட்டு பதிவுங்க, கிட்டத்தட்ட 80% மேல ஆயிருக்கு. அப்படி ஒரு ஓட்டுப்பதிவு நகரங்கள்ல எல்லா இடத்துலயும் நல்ல ஓட்டுப்பதிவுங்க. அப்புறம் அந்த கரூர்லங்க 90%. எங்க 90% கரூர்ல வாக்குப்பதிவு? இது என்னன்னே தெரியல. கரூர்ல எதுக்கு 90% வாக்குப்பதிவு அப்படின்னு? அந்த கொங்கு பெல்ட் கரூர் இருந்து ஆரம்பிச்சோம்னா ஈரோடு, அந்த பக்கம் கொஞ்சம் அப்படி போன சேலம், இப்படி வந்தா கோயம்புத்தூர், எல்லா இடத்துலயும் நல்ல ஒரு வாக்குப்பதிவுங்க. மக்கள் ரொம்ப நல்ல உற்சாகமா வந்து வாக்கு போட்டிருக்காங்க. என்னமோ திட்டம் இருக்கு, தெரியாது நமக்கு, 4ஆம் தேதி தான் தெரியும். அந்த அளவுக்கு வாக்கு போடுறாங்க அப்படின்னா மக்களுக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்கு. என்ன தீர்மானம்னா, தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் அப்படிங்கிற தீர்மானம். தன்னுடைய ஜனநாயக உரிமையை நிலைநாட்ட வேண்டும், அது ஒரு முக்கியமான தீர்மானம். இந்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எத்தனை நாளா வச்சிருந்தாங்க தெரியல. காலையில விடிஞ்சு எந்திரிச்ச உடனே சாப்பிட்டாங்களோ இல்லையோ, குளிச்சு முடிச்சு நேர வாக்குப்பதிவு எந்திரம் மூலம் தான் நிக்கிறாங்க. இந்த கையில ஒரு கருப்பு மைய பூசிக்கிட்டாங்க, அடையாள அட்டையை காமிச்சாங்க, நேரா போய் ஓட்டு போட்டாங்க. எத்தனை பேருக்கு எத்தனை கூட்டணிங்க தமிழ்நாட்டுல, எவ்வளவு கூட்டணி உங்களுக்கு தெரியும் இல்ல? திமுக கூட்டணி ரொம்ப பெருசு, அதிமுக கூட்டணி ஓரளவுக்கு பெருசு. தனியா நின்னாங்க விஜயும் சீமானும். இதுல எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் ஸ்டாலின், அப்புறம் சீமானு, விஜய் எல்லாருக்கும் முதலமைச்சர் ஆசை. அதுக்கப்புறம் தமிழக வாழ்வுரிமை கழகம் வேல்முருகன், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சின்னம்மா, அப்புறம் ராம்தாஸ், இந்த மாதிரி, அப்புறம் டாக்டர் கிருஷ்ணன். எவ்வளவு பெரிய கூட்டணிகள் எத்தனை பேரை ஈர்த்து இருக்கின்றன. போய் ஓட்டு பண்ணணும், நம்முடைய கடமையை சரியாக நிலைநாட்ட வேண்டும், நமக்கு சரியானவரை தேர்ந்தெடுக்க வேண்டும், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற வாய்ப்பு, அது ஒரு பெரிய உரிமை. ஒவ்வொரு தனி மனிதன்கிட்டையும் இருக்கின்ற மிகப்பெரிய சக்தி, ஆற்றல் எதுனா அந்த ஒற்றை ஓட்டு. அதை சரியா செயல்படுத்திட்டாங்க. அதுக்காக காலையில் இருந்தாப்பா இப்படி ஓடுறீங்க, ரோட கடக்க முடியலையே, எங்க பார்த்தாலும் கூட்டம். என்ன எல்லாம் வேகமா போய் வாக்குச்சாவடிக்கு பக்கத்துல, ஏன்னா 100 மீட்டருக்கு அப்பதானே நிறுத்தணும். அப்புறம் காரு பைக் எல்லாம் நிறுத்திட்டு கியூனா கியூ, என்ன கியூங்க. சாயந்தரம் போன ஓட்டு போட்டலாம் ஈஸியா. நான் போனேன் அப்படின்னா கியூல நிக்க வச்சாங்க. இந்த கருப்புமை போடுறதுக்கு அவ்வளவு நேரம் ஆச்சு. மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. நம்ம நாட்டு மக்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இப்படி வந்து ஓட்டு போடுறாங்களே. 100% ஓட்டு வரணுங்க, 100% ஓட்டு வரணும். அப்பதான் சரியான ஆட்சியை தேர்ந்தெடுக்க முடியும். ஏன்னா எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா 56%, 66%, சென்னையில அப்படிதான் ஓட்டு போட்டு இருந்தாங்க. 56, 62 தாண்டதே கஷ்டம். இப்ப 80 தாண்டுது. ஐயோ, அந்த 18% எப்படிங்க என்ன பண்ண போறாங்களோ, இப்படி எல்லாம் இருக்கு. ஏன்னா ஓட்டு போட்டதான் அவங்களுக்கான விருப்பமான ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்கு. யாரோட ஆட்சிக்கு வரட்டும், ஏன்னா இது ஜனநாயகம்.
பெரும்பான்மை மக்கள், அதிக அளவுக்கான மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் ஆட்சிக்கு வரப்போகிறார்கள். ஆகையால் ஆனா அவங்க வந்து ஓட்டு போடணும் இல்ல, அவர் வந்தா என்ன அப்படின்னு இருந்துட்டா ஒவ்வொருத்தருடைய மன விருப்பமும் அந்த வாக்குப்பதிவு எந்திரத்துல வெளிப்படணும். ஏன்னா அப்போதான் அவங்க நினைக்கிற ஆட்சி வரும், பெரும்பான்மை மக்கள் நினைக்கின்ற ஆட்சி வரும். அதனால அவங்க சரியா போய் சேலை ஆட்டிட்டு இருக்காங்க, சேலை ஆட்டி இருக்காங்க. யார் வந்தா என்ன அப்படின்னு நினைக்கல. அவங்க ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், இல்லை அவங்க வந்து ஒரு 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 நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும், தங்களுடைய விருப்பத்தை நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மக்கள் இருக்காங்க, மக்கள் விரும்புறாங்க. ஏன்னா எந்த ஒரு ஒரு தேர்தலாக இருந்தாலும் மக்கள் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கிறது. அதனாலதான் கடந்த முறையை விட இந்த அளவுக்கு அத்தனை பேர் வாக்களிச்சிருக்காங்க. SIRல எத்தனை லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வாக்காளர் நீக்கப்பட்ட பிறகும் கூட கிட்டத்தட்ட 5,90,00,000 வாக்காளர்கள் இருந்தாங்க. 5,73,00,000 வாக்காளர்கள் இருந்த சமயத்துல தான் இப்போ வர்ற கணக்குப்படி 4,82,00,000 பேர் ஓட்டு அளிச்சிருக்காங்க. இன்னும் கூட எண்ணிக்கை வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அரசியல்வாதிகள் என்ன நினைக்கிறாங்க, இந்த தேர்தல் நாளை ரொம்ப விருப்பமா பாக்குறாங்க. எத்தனை நாள் ஆண்டார்கள், எத்தனை நாள் எதிர்கட்சியா இருக்காங்க, ஆளை விரும்ப அளவுக்கு புதிய கட்சிகள் வர்றாங்க, எப்படியா இந்த தேர்தலை நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் விரும்புது. யாரும் தோக்குறதுக்காக தேர்தலை நிக்கல. ஆனா அந்த ஒரு நாள் கொடுக்கின்ற செலவு, கொடுக்கின்ற வாக்குறுதிகள், இந்த தேர்தல் நாள்ல முன்னால அவங்க செய்யற பரப்புரைகள், பிரச்சாரங்கள், என்னென்னமோ செய்யறாங்க. பிரச்சாரங்கள் கடுமையா பண்றாங்க, அவங்க தொண்டையெல்லாம் காஞ்சு போகிறது. அப்புறம் கீழே இறங்கி வந்து தோசையை சுடுறாங்க, கரும்பு ஜூஸ் பிடிக்கிறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. இப்ப இருக்கிற டிஜிட்டல் டெக்னாலஜில மொபைல்லே வந்து ஓட்டு கேட்கறாங்க. ஒரு தடவை ஓட்டு கேட்டா போதும் 100 தடவை ஓட்டு கேட்ட மாதிரி ஆகி போகுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு வேகம் இருக்கிற இந்த சமயத்துல அந்த ஒரு நாள் ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் அரை மணி நேரம் சென்று ஒரு வாக்காளர் செலுத்துகின்ற அந்த வாக்கு தான் இந்த அரசியல்வாதிகளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியா இருக்கு. எத்தனை பேர் வாழ போறாங்க, எத்தனை பேர் விழ போறாங்க, எத்தனை பேர் ஜெயிக்க போறாங்க, எத்தனை பேர் தோக்க போறாங்க, எத்தனை பேருக்கு எதிர்பாராத அளவுக்கு வாக்கு கிடைக்க போகுது, எத்தனை பேருக்கு எதிர்பாராத அளவுக்கு சீட்டு கிடைக்க போகுது, எந்த மாதிரியான ஒரு சட்டப்பேரவை அமைய போகிறது, எத்தனை பேர் காணாமல் போக போறாங்க, எத்தனை பேருக்கு டெபாசிட் கிடைக்க போகுது, எல்லாமே தெரிய போகுது. அதெல்லாம் பண்ணவங்க யாரு? நீங்க தாங்க. சம்பவம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அதெல்லாம் தெரியறதுக்கு 10 நாள் ஆகும். மே 4ஆம் தேதி தான் வாக்கு எந்திரங்கள் முழுக்க முழுக்க திறக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை வெளியிடப்படும். வாக்கு எண்ணிக்கை கிட்டத்தட்ட 3-4 அவர் ஆகும் மாதிரி தெரியுது. அது வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே திக்கு 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 நம்மளை விட அந்த அரசியல்வாதிகள் இருக்காங்களே, ஆண்டவர்கள், ஆள நினைக்கிறவர்கள், ஆண்டே தீர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், அவங்க மனசு என்ன துடிக்கும் பாருங்க. ஏன்னா நம்ம போய் ஒரே ஒரு ஓட்டு போட்டுட்டு வந்துடும். போட்டு வந்த பிறகு என்ன சினிமா பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், மொபைல் பார்க்குறோம், பேப்பர் படிக்கிறோம், புக்கு படிக்கிறோம், இல்லை இந்த மாதிரி மொபைல்ல பேசுறோம். ஆனா அவங்க இதே நினைப்பாதான் இருப்பாங்க. என்ன பண்ணி வச்சிருக்காங்களோ, இவங்க எத்தனை பேரா வந்து ஓட்டு போட்டாங்களே, யாருக்கு லாபமோ யாருக்கு நஷ்டமோன்னு என்ன மாதிரி வைத்த புரட்டும் இல்லை அவங்களுக்கு. என்ன கஷ்டம், என்னென்ன பேசினமோ, என்ன பிடிச்சதோ இல்லையோ, நம்ம என்ன பேச கிளிக் ஆனதோ, எத்தனை நெருக்கடி இருக்கும் அல்லவா. ஆனால் அது அத்தனைக்கும் காரணமானவர்கள் யார் என்றால் நம்மை போன்ற வாக்காளர்கள். நாம் தான் உண்மையில் சொன்ன போனால் ஜனநாயகத்தை நிர்ணயிக்கக்கூடிய முக்கிய ஆற்றல் மிகுந்த சக்திகள். நம்ம வாக்கு செலுத்தி இருக்கோம், வாக்கு பெட்டிகள், வாக்கு எந்திரங்கள் அதெல்லாம் பதிவாகி இருக்கு. தேர்தல் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்ற மே 4ஆம் தேதி எல்லாமே வெளிவரும். அதுவரை காத்திருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.